ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் இன்றைக்கி பார்க்கலாமா? நம்ம கார்டன் வீடியோ பார்க்குறதுக்கு எல்லோரும் ஆவலாக இருக்கீங்களா? பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புடலை அறுவடை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு புடலையும் இன்றைக்கி பறிச்சிடலாம். அப்புறம் இந்த புடலையை பாருங்களேன், நம்ம வாங்கினப்போ இருந்ததை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குதுங்க. நல்லா தடியாக வரல, கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குது. இன்னொரு செடியிலையும் நம்மளுக்கு புடலங்காய் வர்ற மாதிரி இருந்ததை காமிச்சிருப்பேன். அந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா ஏதோ பூச்சி அரிச்சு சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக சாப்பிட்டுடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு. இல்லைன்னா அதுவும் நம்மளுக்கு இப்போ மறுபடியும் காய் போட்டிருக்கோம். இன்னொரு செடியிலையும் அது காய் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போது மறுபடியும் அதில் வருதா என்னென்னு பார்க்கணும் நம்ம. சரி, வரட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் சாமந்தி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூத்துருக்குறாங்க, நிறைய பூத்துருக்குது. அவரைக்காய் பார்த்திங்கன்னா அவரைக்காவும் ஃபுல் காய் அப்படியே வந்துடுது. பூத்துருக்கிற பூ எல்லாமே அப்படியே காயை எடுத்து வந்த மாதிரி வருது. நம்மளுக்கு இந்த தடவை பூ கொட்டவே இல்லை. எனக்கு எப்போவுமே முன்னாடிலாம் அவரை செடி வச்சோம்னா எப்படியும் நிறையா பூ கொட்டிட்டு 1-2 தான் காய் வைக்கும். ஆனால் இந்த தடவை எனக்கு ஆச்சரியம்தான். ஏன்னா நான் விதை வச்சுருந்தது கூட வரல. நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து முத்தின விதை பார்த்து எடுத்து போட்ட விதை அதிலே பார்த்திங்கன்னா அவ்வளோமே காய் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக ஃபஸ்ட்டு பூத்துருந்ததும் அவ்வளோ நிறைய காய் வந்தது. இப்போவும் அதே மாதிரி வருது. பார்த்திங்கன்னா சாமந்தி, மஞ்சள் கலர் சாமந்தியில் அந்த எதிலே இல்லாமல் அவ்வளோ பூச்சி அரிச்சிட்ருக்குது. ஒயிட் சாமந்தியில் கூட பார்த்திங்கன்னா அது பாருங்களேன், அந்த சுற்றி வந்த இலையெல்லாம் சாப்பிட்டுடுது பூச்சி. நம்ம பூச்சி இருக்கான்னு பார்த்தா தெரியவே இல்லை பூச்சி அதில். ஆனால் பார்த்திங்கன்னா எப்போ தான் பூச்சி சாப்பிடுதுன்னு தெரியல, சாப்பிட்டுடுது. அந்த இதிலெல்லாம் சாப்பிட்டுது. பூ எல்லாத்தையும் பறிக்கணும் நம்ம. எல்லா பூவுமே நிறையா பூத்துருக்குது. நிறையா இது போல் பூச்சிங்க வேறு சாப்பிட்டுடுது. வேஸ்ட்டாக தான் போகுது நம்மளுக்கு பூக்கள் எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூ. இந்த சங்குப்பூவில் நம்ம பூ பறிக்காமலே நிறையா காயாக விட்டுட்டு இருந்தது. அந்த காய் எல்லாத்தையும் பறித்த பிறகு மறுபடியும் பூக்குது. காய் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு பூவே வரமாட்டேன்துங்க. அதில் காய் விடாமல் இருந்தால் தான். அப்புறம் நம்ம மறுபடியும் போட்ட பீன்ஸுங்க எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள். அந்த பீன்ஸ் எல்லாம் முளைச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து எப்படி வருது பாருங்கள் பீன்ஸு. பழைய பீன்ஸு அதில் பாருங்கள் பூ வச்சுருக்குது. இது சரியாக கொடி நீட்டமாக கூட போகலைங்க, அதுக்குள்ளவே பூ வந்தாச்சு நம்ம இந்த பீன்ஸில். உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுது? நான் போட்ட விதைங்க நான் இன்னும் பார்த்தா நல்லா காய வச்சு எடுத்த விதையும் கிடையாது. எல்லா விதையுமே உங்கள் கண்ணு முன்னாடி நானே போட்டு காமிச்சிருக்கிறேன். நம்மளுக்கு வாங்கின காயிலேருந்து முளைப்பு அதை எடுத்து போட்ட செடி தான் அதெல்லாம். ஏற்கனவே காமிச்சதுலேயும் காய் 2 தடவை 3 தடவை அறுவடை பண்ணிட்டேன் நான். அந்த செடி காஞ்சி போனதுனால இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டுக்கிறோம். அதுலேயும் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் போட்டு வர்றதும் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் பூ வந்தாச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி விதை போட்டும் நம்மளுக்கு காய் நல்லா நிறையாவே கிடைக்குது. எல்லாத்தையும் நம்ம உரமும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வரும். இந்த பூஞ்செடி பார்த்திங்கன்னா இப்போ காற்றுல கீழே சாஞ்சிருந்தது. பார்த்திங்கன்னா அதில் அப்படியே தொட்டியில் அப்படியே மடங்கி உடஞ்சிருந்தது. சரி, அப்படியே காஞ்ச மாதிரி இருந்ததுனால பிடுங்க தான் செய்யணும் போடுதுன்னு நினச்சேன். சரி, பூக்களெல்லாம் பறிச்சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. பூ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் மொட்டுக்களும் நிறையா இருக்கிறதுனால அது நான் எடுக்கலை. அந்த செடி அப்படியே வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்னொரு செர்பாயா எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா செடியும் சூப்பராக இருக்கிறாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கு தான் தட்டி விடுங்களேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.